வணக்கம். இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுற கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிக்சர் பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. சரிங்களா? சரி, இப்போது அதை மைண்டில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் பேசுகிறத புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன வந்தாலும் சரி. ரைட். அப்போது உங்கள் மனம் எப்படி இருக்குங்கிறத கண்ணாடியாக சுய பரிசோதனை நீங்களே பார்க்குறீங்க. அதுக்கு தான் இதை நான் பார்க்க சொன்னேன், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நான் பேச வந்த டாப்பிக்குள்ளே போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்னென்னா, மனம். இந்த மனத்தை ஃபஸ்ட்டு உங்களுக்குள்ளே ஏதாவது வந்து பயிற்சி பண்ணி ஏதாவது அதை சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறீங்களா? இல்லை அதுவாக எப்படி வேணால் போட்டுன்னு விடுறீங்களா? இல்லை எனக்கு அந்த மனசை கண்ட்ரோல் பண்ண தெரியல, அது என்ன டிஸ்டர்ப் பண்ணுது, டிப்ரெஷனுக்கு உள்ளாக்குதுன்னு சொல்லி அதை அனுபவிச்சிட்ருக்கீங்களா? இந்த மாதிரி இந்த மனதை கையாளும் விதம் அப்படின்னு ஒன்று தெரியாமல் அதில் துன்பப்பட்டுட்ருக்கீங்களா அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். சரிங்களா? எனக்கு எல்லாம் புரியுதுங்க, ஆனால் என்னால் மாற்றிக்க முடியல அப்படின்னு சில குழப்பங்கள் சில பேருக்கு இருக்கும். அப்போது இதுக்கு பொதுவான விதின்னு இருக்கும். அதை பற்றி பேசிக்காக தெரிஞ்சுக்கிறது. மனம்னா என்ன, அது எப்படி செயல்படுது, அது எப்படி எண்ணத்தை உருவாக்குது, எப்படி அழிக்குது, எந்த மாதிரி டிசைனில் அது பண்ணப்பட்டிருக்குன்னு தெரிஞ்சால், அந்த பேசிக் புரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் எங்கே லாக் ஆகிருக்கீங்க, உங்களுக்கு எங்கே பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனைக்கு தீர்வு எங்கே காணணும்னு தெரியும். நீங்கள் ஒரு வீட்டில் வலது பக்கம் சுவர் இருக்குன்னா, நீங்கள் இடது பக்கம் போய் கதவை திறக்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா எப்படி பலன் கிடைக்குவாதோ அது மாதிரி தான் இந்த மனத்தை பற்றி நீங்கள் புரிஞ்சிக்காத போது, அதனால் உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ தான் தியானம் பண்ணாலும், எவ்வளோ மணி நேரம் நீங்கள் தியானம் பண்ணாலும், அந்த மனசை ஒருநிலைப்படுத்தாமல் ஒழுங்குபடுத்தாமல் அதில் உள்ள அழுக்குகளெல்லாம் நீங்கள் வந்து நீக்காமல் செஞ்சிங்கன்னா தியானம் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஆனால் அதோட ரிசல்ட் வந்து உங்களால் வந்து கேப்சர் பண்ண முடியாது. ஸோ ஒருவேளை நீங்களே நான் வந்து மனசை சரியாக வச்சுருக்கேனா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கும் இதை பயன்படுத்திக்கலாம். தென் வந்துட்டு உங்கள் மனம் வந்து அப்படி பியூரிஃபை ஆக ஆக உங்களாலே உணர்ந்துக்க முடியும், வேறு யாராலையும் உணர்ந்துக்க முடியாது. எல்லோரும் நீங்கள் அப்படியே தான் இருக்கீங்கன்னு தான் சொல்லுவாங்க. உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். உங்களுக்குள்ளே உள்ள ப்ராசஸ் படி உங்களுக்குள்ளே கோவத்தை நான் வெளிப்படையாக சாட்சியாக பார்க்குறேன். கோவம் வந்ததுக்கப்புறம் கோவம் வந்துருச்சுங்கிற உணர்ந்து ஐயோ கோவம் வந்துருச்சுன்னு பார்க்குறேன்னா, இல்லை கோவம் வரும்போதே கோவம் வந்துக்கிட்டு நான் உணர்ந்துட்டேன்னா, இந்த ரெண்டையும் சாட்சியாக பார்த்து அதை விழிப்புணர்வு கொண்டு வந்து அதை எந்த இடத்துல நான் விவேகமாக செயல்படணும், எந்த இடத்துல வந்து அமைதியாக இருக்கணும், எந்த இடத்துல வந்து விட்டு கொடுத்து போகணும், எந்த இடத்துல வந்து கேள்வி கேட்கணுங்கிற தன்மை பகுத்தாய்வெல்லாம் நமக்கு எப்படி வருது. ஒரு கோவத்தை மனுஷன் அடக்கவே முடியாது. கோவத்தை அடக்குங்க நீங்கள் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது தவறு. அந்த கோவத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும், அந்த கோவத்தை எனர்ஜி லீக் ஆகாமல் அந்த கோபத்தை வெளிப்படுத்தவும் செய்யணும். சேம் டைமில் எந்த பாதிப்பும் வராமல் என்ன பண்ணணும் இப்படின்னு ஒன்று இருக்குது. சரி, அதுக்கு நீங்கள் கோவமே படாமல் இருக்கலாமே அப்படின்னு. இது வந்து சித்தர்கள் ஞானிகளுக்கு அவங்க பழகி 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 பழக்கப்பட்ட விஷயம். நார்மல் மனிதர்கள் இப்போ நீங்கள் வாயில் வேணால் சொல்லிக்கலாம், நான் வந்து கோவப்படாமல் இருப்பேன், கோவப்படாமல் இருக்கணுன்னே நீங்கள் கேட்க நல்லாயிருக்கும். ஆனால் செயல்முறையில் உங்களால் அதை வந்து செயல்படுத்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுக்கு பயிற்சியும் வைராக்கியமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது என்னென்னா, உங்கள் கண் முன்னாடி தான் நடக்கும். நீங்கள் எதெல்லாம் வேணான்னு சொல்கிறீங்களோ அதெல்லாம் உங்கள் முன்னாடி சட 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 நடக்கும். உடனே மனம் வந்து இப்படி காமிச்சோடனே நீங்கள் வந்து இப்போது அதை செய்ய சொல்லி மனம் சொல்லுதா, இல்லை இதை செய்ய வேணான்னு சொல்லுதாங்கிற ஃபஸ்ட்டு குழப்பத்துக்கு போயிடுவீங்க. அப்போது இந்த மனத்தை வந்து நீங்கள் எப்படி கண்ட்ரோல் பண்ணணுங்கிற வித்தை தெரியாத போது நீங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் கஷ்டம்தான். சரிங்களா? அதுக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சில ட்ரிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். இப்போது ஒரு ஒரு நல்ல பாட்டு, அந்த பாட்டு என்ன சொல்கிறது, இந்த இன்னிசை பாடி வரும், அது என்ன படம், ஒரு விஜய் படம் கூட இருக்குது. இன்னிசை பாடி வரும் வரும் எனக்கு சரியாக அடுத்த வரி ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. பார்த்தீங்களா, பிடிச்ச பாட்டு எவ்வளோத்துக்கு ஞாபகம் இருக்குவாங்க அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. மேகமாய் வந்து போகிறேன் அப்படின்னு அந்த படத்தில் கூட ஒரு பாட்டு இருக்கும். இந்த 2 பாட்டும் நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும்னு வச்சுக்கோங்க. எனக்கு பிடிக்கும். அப்போ அந்த பாட்டு எங்கே ஓடினாலும் எப்படி போனாலும் எனக்கு கேட்குது. இப்போது நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த பாட்டு ஓடுது. இப்போ என் மனம் வந்து அப்படி தவிச்சுக்கிட்டு அந்த பாட்டை கேட்குது.
யாராவது வால்யூம் கம்மி பண்ணிட்டாங்கன்னா சவுண்டை கூட்டுங்க அப்படின்னு, ஐயோ சேனல் மாற்றிட்டாங்கன்னா ஐயோ இந்த பாட்டு வைங்க வைங்க வைங்கன்னு கத்துறது. இதெல்லாம் வந்து நம்ம நார்மலாக செய்கிறோம்ல. இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த பாட்டு ஓடிட்டுருக்கும்போதே நானே அதை ஆஃப் பண்ணிடுவேன். சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? அப்போது என் மனம் வந்து அப்படியே ஸ்டன் ஆகி நின்றும். அதாவது என்னென்னா அதன் போக்கிலேயே போய் ஆஃப் பண்ணிடுவேன். இப்போது அதுக்கு என்ன பண்ணணுன்னே தெரியாது. அடுத்து நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுவேன்னா, இப்போது பயங்கரமாக பசிக்கும். நான் வந்து பயிற்சி பண்ணிட்டு தான் சாப்பிடுவேன் அப்படின்னு தீர்மானமாக இருக்கேன். என் மனம் சொல்லும், ஆமாம் நைட்டு சாப்பிடலை, இப்போவே நம்ம சாப்பிட்டணும், பயங்கரமாக பசிக்குது, நமக்கு வந்து சாப்பாடு தான் முக்கியம் அப்படின்னு. இப்போ இன்றைக்கி ஒரு நாள் ஃபஸ்ட்டு சாப்பிட்டா என்ன, சாப்பிட்றலாம். அதுவும் இல்லாமல் அது சூடாக இருக்குது, இல்லை சாப்பிட கூப்பிட்றாங்க, இப்படி ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி என்னை ஃபோர்ஸ் பண்ணி சாப்பிட முயற்சியெல்லாம் பண்ணும். நான் என்ன பண்ணுவேன், சாப்பிட்ற மாதிரி கையெல்லாம் வாஷ் பண்ணிட்டு அந்த உட்காந்து சாப்பிட்றதுக்கு எல்லாம் உட்காந்துட்டு தட்டில் உட்காந்து அந்த கையை சாப்பாடு முன்னாடி வச்சுட்டு சடனாக நிறுத்திடுவேன். நிறுத்திட்டு என்ன பண்ணுவேன் அப்படின்னா, பிளேட்டை தள்ளி வச்சு மூடி வச்சுட்டு பயிற்சி பண்ணிட்டு திரும்ப சாப்பிடுவேன். நான் மனசுக்கிட்ட என்ன சொல்வேன், ஒன்றும் கவலைப்படாத, சாப்பாடு எங்கேயும் போகாது, இங்கே தான் இருக்கும், நான் பயிற்சி பண்ணிவிட்டு சாப்பிட்றேன், அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருந்தேன்னா நான் வந்து சரியாக பயிற்சி பண்ணிவிட்டு சரியாக சாப்பிட்ருவேன். அப்படி இல்லாத பட்சத்தில் நான் இதை டபுள் டைம் ஆக்கிடுவேன். ஸோ அதனால் வந்து உனக்கு நீ என்ன முடிவு பண்ணிக்கோன்னு சொல்லி இந்த மனசிட்ட நான் வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் பேசினேன். அதுக்கப்புறம் வந்து என்னென்னா, அதில் ரெக்வஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன், ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு, என்னால் உன் சக்திக்கு மீறி என்னால் பயன்படுத்த முடியல, எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லப்போ சில விதமாக வந்துச்சு. அதுக்கப்புறம் அதுவே என்னை வந்து எப்படி ப்ரொடெக்ட் சொல்லணும்னு அதுவே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. இப்படி பண்ணு இந்த மாதிரி இப்போ நான் செஞ்சேன் இல்லையா, அது மாதிரி சில விஷயங்களா. இப்போ வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அது மாதிரி சொல்லித்தர புக்ஸு, டீச்சர்ஸ், அந்த குருமார்கள் அந்த மாதிரிலாம் நமக்கு காமிக்கும் நம்மக்கிட்ட. அப்போ வந்து என்னென்னா, அந்த மனசை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து என்னென்னா, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு முதல்ல வந்து மனசோட போராடக்கூடாது. ஐயோ டென்ஷன் ஆகுது இந்த அப்படியெல்லாம் சொல்லவே கூடாது. அதோடு நீங்கள் ஃப்ரெண்ட் ஆகிக்கணும் ஃபஸ்ட்டு. அப்போ வந்து என்னென்னா, உங்கள்கிட்ட வந்து 2 சொல்லும். ஃபார் எக்ஸாம்பிள் 4 ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு ஒரு கொஷினில், 2 ஒமிட் பண்ணிடுவீங்க, மிச்சம் 2 இருக்கும். இதில் சி போடவா ஏ போடவா அப்படின்னு 2 கொஷின் வரும்போது உங்களுக்கு ஒரு ஆசிலேஷன் வரும் பாருங்கள். ஒருத்தங்க சொல்லுவாங்க உள்ளேருந்து உங்கள் மனசுக்குள்ளே, இங்கே இது ஏ போடு, இன்னொருத்தவங்க சொல்லுவாங்க இல்லை சி போடு. இப்போ நீங்கள் 2 ஆப்ஷன்லேயே 2ஐயும் வேடிக்கை பார்த்துட்டே இருப்பீங்க. நான் கேட்குறேன், இது யார் சொல்கிறா, பி யார் சொல்கிறா, சி யார் சொல்கிறா, 2ஐயும் போட சொல்கிறது யார், அதை பார்க்குறது யாருன்னு கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இதுக்கு இதை வந்து உணர்ந்துருக்கிறதுக்கு என்ன பண்ணணுன்னா, உங்கள் உள் மூச்சு எடுக்கிறீங்க, அப்புறம் கொஞ்சம் நிற்கும், அப்புறம் வெளிமூச்சு விடுவீங்க. நல்லா கவனிங்க. அப்போ அந்த பிரபஞ்சம் கண் அசைவு, பிரபஞ்சம் நொட்டிக்கு குவாண்டம் என்டாங்கிள் படி அப்படி டக்குன்னு மாறிட்டுருக்கு பார்த்தீங்களா, அது என்ன தெரியுமா, அந்த கேப். அதைத்தான் உள்மூச்சு எடுக்கிற டைமுக்கும் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும், அதுக்கப்புறம் வெளிவிடுற டைம் ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் மொத்த ரகசியமே. இதை எவ்வளோ அதிகப்படுத்தி எவ்வளோ செல்கிறாங்களோ இதை தான் மனம் செல்லும் தூரம்னு சொல்லுவாங்க. இதைத்தான் இந்த வெள்ளுமூச்சுக்கும் உள்மூச்சுக்கும் உள்ள கான்சியஸாக இருக்கும்போது உயிர் வந்து வெளியே போகும்போது நம்ம கான்சியஸோடையும் விழிப்புணர்வோடு இருந்தால் நம்ம பிறவியை நாம் தீர்மானம் பண்ணிக்கலாம். நான் லண்டனில் இவ்வளோ பெரிய வீட்டில் இந்த இடத்துல வாழணுங்கிறத டிசைட் பண்ணிக்கலாம். இல்லை நான் வந்து ஒரு ட்ரைப்ஸ் பீப்புளாக வாழ்ந்து அங்கே உள்ள கலைகள் அதெல்லாம் அந்த என்ஜாய்மெண்ட்டோடு வாழணும் இயற்கையோட அப்படின்னா டிசைட் பண்ணலாம். இல்லை ஒரு பெரிய ஞானியாக வந்து எல்லாத்துக்கும் இந்த மாதிரி ஞானத்தை வந்து போதிக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு அரசனாக ஆகணும் அப்படின்னு டிசைட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அந்த யோசனை தூரங்கள், அந்த எவ்வளோ தூரம் நீங்கள் உள்மூச்சுக்கும் வெளிமூச்சுக்கும் இடையில ஒரு கேப் இருக்கோ அந்த கேப்பை நீங்கள் அதிகப்படுத்திகிட்டே வந்து அதை நீங்கள் அதிகப்படுத்திகிட்டே வந்தால் தானே நீங்கள் உடல் விடும்போது இந்த கேப்போட விடணும், எவ்வளோ விடணும்னு தெரியும். அதே மாதிரி உங்களுக்கு விழிப்புணர்வோடு இருக்கணும்னு தெரியும். இதுக்கு தான் பயிற்சி பண்ணுறோம். அது சமாதி பழகிறது எல்லாமே இதுக்கு தான். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதை அதிகப்படுத்திகிட்டே போகும்போது அந்த மனம் யோசனை தூரம் இருக்குது பார்த்திங்களா, யோசனை தூரத்தை அதிகப்படுத்தும் போது நாம் க்ரியேட் பண்ணுறோம். பிறவியை
எப்படி வாழணும், எப்படி பிறக்கணும், எந்த மாதிரி செய்யணும் நம்ம கட்டமைச்சிக்கலாம். இது வந்து சுயமாக நம்ம சுதந்திரமாக கொடுக்கப்பட்டிருக்காங்க. நம்மளை நாமளே டிசைன் பண்ணுறதுக்கு. சரிங்களா? இது ஒன்று. அப்போ இந்த வகையில் இந்த மனசை வந்து நீங்கள் இங்கே மொத்த 85% வந்து எதுக்கு ப்ரெசன்டேஷனுங்கிறேன், சதவீதம் வந்து நீங்கள் வந்து திரும்ப திரும்ப மனசில் போட்ட குழப்பங்கள் தான் திரும்ப திரும்ப வரும். 12 இயர்ஸாக உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் போட்ட அந்த பயம், குழப்பம், டென்ஷன், ஆசை, கனவு, பக்தி, பாசம், காதல், தைரியம், நம்பிக்கை, இதுதான் உங்களுக்கு திரும்ப 12 எல்லாம் ஒரு லூப் மாதிரி திரும்ப திரும்ப வாழ்க்கை ஒரு வட்டங்க மாதிரி திரும்ப திரும்ப வந்துகிட்ருக்கும். இது உங்களுக்கு இன்னும் சொல்லணும்னா, ஒரு தாயோட கர்ப்பத்தில் நீங்கள் இருக்கும்போது ஃபஸ்ட்டு வந்து அந்த அண்ட செல்லும் விந்து செல்லும் சைக்கோட்டு கருமுட்டை உருவாகுது இல்லையா? அப்போ வந்து என்ன கேட்டிங்கன்னா, அப்போ வந்து அது ஆணும் பெண்ணாக தான் உள்ளே இருக்கும். அந்த ஆணும் பெண்ணும் உள்ளே இருக்கும்போது என்ன ஆயிரும்னா, ஏதாவது ஒரு குழந்தையாக தானே பிறந்து வர முடியும். ஒரு அந்த இதுக்குள்ளே ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சேர்ந்து தான் கருமுட்டை உருவாகுது. அதுக்குள்ளே ஆணும் பெண்ணும் இருக்காங்களே. ஆனால் குழந்தை வரும்போது ரேராக தான் ட்வின்ஸ் வருவாங்க. ஆனால் பொதுவாக குழந்தை பிறக்கிறது என்ன, ஒரு ஆணும் ஒரு பெண்ணும். அப்போ ஒரு ஆணாக வெளியே வரும்போது அந்த பெண் அங்கே அழிக்கப்படுறாங்க. ஒரு பெண் குழந்தையாக வரும்போது ஒரு ஆண் அழிக்கப்படுறாங்க. அப்போ அந்த இதை தேடி தான் அந்த ஒன்றை விட்டுச்சு பார்த்திங்களா, குவாண்டம் என்டாங்கிள் படி அது 2 இணை இருந்துச்சு பார்த்திங்களா, அந்த இணையை தேடித்தான் எல்லையற்ற உலகத்துக்கு இந்த மனிதனாக பிறப்பெடுத்து உடல் எடுத்து பிராப்த கர்மாவாக வருது. சஞ்சித கர்மாவிலேருந்து பிராப்த கர்மா எடுத்துகிட்டு உங்களுக்கு சஞ்சித கர்மா, பிராப்த கர்மா, ஆகாமிய கர்மா சொல்லியிருந்தோம். சஞ்சித கர்மானா மொத்த கர்மா, நீங்கள் பிறந்த பிறவியில் உள்ள மொத்த கர்மா சஞ்சித கர்மா. ஆகாமிய கர்மானா நீங்கள் இப்போ வந்து இந்த பிறவி எடுத்து வந்திருப்பீங்களே, இதில் உருவாக்கின ஏதாவது கர்மா உருவாக்கிக்கிட்டீங்கன்னா இது. ஆகாமிய கர்மானா அந்த சஞ்சித கர்மாலேருந்து ஒரு பிறவி எடுத்து வந்து அதை சஞ்சித ஒரு பகுதியை எடுத்துகிட்டு வந்து கழிக்கிறதுக்காண்டி இங்கே வந்தது தான் அது. அந்த உடல் எடுத்து வரீங்க பார்த்திங்களா, இதுதான் இந்த இந்த உடல். அந்த உடலை தான் நம்ம இங்கே தேடுறோம். நம்ம 2 உடலாக ஆகுது பார்த்திங்களா, ஆண் பெண்ணாக தான் இருக்குது. அதில் ஏதாவது ஒன்று அழிஞ்சு போயிடுது. அந்த ஒன்றை தேடித்தான் கல்யாணம், காதல், ஏதோ ஒன்று உங்களுக்குள்ளே ஒன்று தேடுது பார்த்திங்களா. உங்களுக்குள்ளே உள்ள ஒன்று ஒரு ஆண் இருக்காங்க பார்த்திங்களா. பெண்ணாக இருந்தால் ஆண் இருப்பாங்க, ஆணாக இருந்தால் பெண்ணாக இருப்பாங்க. உள்ளுக்குள்ளே இருக்காங்க பார்த்திங்களா, அதுதான் அர்த்தநாரியாய். பாருங்கள், கடவுள் எவ்வளோ அழகாக டிசைன் பண்ணி ஆண் பெண்ணையும் வந்து எவ்வளோ நம்ம ஒரு விதத்துலேயும் மிங்கிள் பண்ணி கலந்து பின்னி எப்படி ஒரு ஜடை பின்னுவீங்களோ அதே மாதிரி ஆணு பெண்ணுமே இங்கே பிணைக்கப்பட்டிருக்கு. இடைகளை பெண்கள் மாதிரி ஆணு பெண்ணு தான் போகிறாங்க. இடைகளை தனியாக இடைகளை பெண், ஆண் வலது பக்கம், இந்த 2மே இணைஞ்சு தான் சுழுமுனையில் வந்து உங்கள் மலர்ந்து அங்கே அர்த்தநாரி ஆகி திரும்ப நீங்கள் உள்ளே போய் கடைசியில் ஒன்றா போய் ஒரு அணுவாக போயிடுறீங்க. அணு வந்து பிரம்மம் அப்படின்னு ஆயிடுது. ஸோ இதை வந்து புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. இந்த புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் மனம் பண்ணும் மாயையில் தான் இங்கே அனைத்தும் கிரியேட் பண்ணுறோம். ஒரு வீட்டில் நீங்கள் இப்போ நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க, ஒரு அப்பாவோ அம்மாவோ நீங்கள் இருக்கீங்க. சரிங்களா? நீங்கள் ஒரு அப்பா அம்மா ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருந்து ஒரு குழந்தை உருவாக்கி உங்களுக்கு வீடை வச்சு சொத்து சேர்த்து உங்கள் தொழில் கண்டுபிடிச்சி அந்த சொத்து சேர்க்குறதுக்கு என்ன பிளானு, உங்கள் பிள்ளைங்களை கவனிக்கிறதுக்கு என்ன பிளானு, நீங்கள் சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு என்ன பிளானு, உங்கள் ஒய்ஃபும் சேர்ந்து என்னென்னலாம் பிளான் பண்ணுறீங்க, எப்படியெல்லாம் வாழணும், எப்படி அந்த டூர் போகிறதுலேருந்து சமையல் பண்ணுறதுலேருந்து வேலை பார்க்குறதுலேருந்து ஃபார் எக்ஸாம்பிள் மொத்த கதையும் நினச்சிக்கோங்களேன். உங்களுக்கு ஒரு தனி மனிதனுக்கே இவ்வளோ பிளானு, இவ்வளோ திட்டங்கள், இவ்வளோ குறிக்கோள்கள் இருக்கும்போது இதை மொத்தத்தையும் படைத்த அந்த பரம்பொருளுக்கு, அந்த பிரம்மத்துக்கு எவ்வளோ க்ரியேஷன் இருக்கும், எவ்வளோ ஆப்ஷன் இருக்குது, எவ்வளோ எனர்ஜி இருக்குது, எவ்வளோ இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு மனிதர், உங்களுக்கு ஒரு வீடு வந்து ஒரு 10 சென்டில் கட்டி வச்சுருக்கீங்க. அந்த 10 சென்டில் கட்டின உங்களுக்கு எவ்வளோ பேரானந்தம் வருது. சரி, அனில் அம்பானி மாதிரி ஒருத்தங்க வீடு கட்டியிருக்காங்க, பில்கேட்ஸ் மாதிரி ஒருத்தங்க வீடு கட்டியிருக்காங்க. சரி, ஏதோ பிரசிடெண்ட்டு, ஏதோ கண்ட்ரியில் உள்ள பிரசிடெண்ட் வந்து சைனா, அப்புறம் வந்து இது மாதிரி ஏதோ பிரசிடெண்ட்டு, நான் வந்து பிரம்மாண்டத்தை சொல்கிறேன், அவங்க ஒரு கட்டியிருக்காங்க. அவங்களுக்கு அந்த அரசனாக இருக்க அந்த ரஷ்யா,
ஃப்ரான்ஸ், இட்டாலி இந்த மாதிரி கண்ட்ரியில் உள்ள பிரசிடெண்ட்டுக்கு எவ்வளோ பெருமை என்னமோ அவங்களுக்கு அவ்வளோ பெருமை இருக்கும்போது, உங்கள் வீட்டில் உங்கள் அப்பாவுக்கு ஒரு சொந்த வீடு கட்டிட்டாரு, ஒரு வீடு கார் வாங்கிட்டாங்க, சொத்து வச்சுருக்காங்க, எல்லாம் வச்சுருக்காங்க, சொசைட்டிலாம் இருக்குது. அவங்க அப்பாவுக்கு எவ்வளோ பெருமை, உங்கள் அம்மாவுக்கு எவ்வளோ பெருமை, அந்த 2 பேத்துக்கும் குழந்தையா இருந்தால் உங்களுக்கு எவ்வளோ பெருமை, அப்படி தாத்தா பாட்டிக்கு எவ்வளோ பெருமை. அப்போ உங்களுக்கு இவ்வளோ பெருமிதமும் ஆனந்தமும் உண்டாகும் மாதிரி இந்த பிரபஞ்சத்துக்கு எவ்வளோ ஆனந்தம் இருக்கும் நினச்சி பாருங்கள். அதுதான் அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில். இங்கே அப்போ தனி மனிதன் மாறினாலே போதும், இங்கே எல்லாமே மாறிடும். நீங்கள் சமுதாயத்தை திருத்தணும் அப்படிலாம் கிடையாது. ஒரு மனிதனும் திருந்தினாலே போதுங்கிறதுக்கு இதுதான் உதாரணம். நான் சொல்லுவேன், இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கும்போது ஃப்ரெண்ட்ட உண்மையாக சொன்னால் நாங்கள் 2 பேரும் கான்வர்சேஷன் ஆகும்போது பேசாமல் அந்த ஃபோனில் பேசுகிற ரெக்கார்ட் பண்ணி வீடியோ பண்ணிடலாமா அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். சில இதுக்கு கொஞ்சம் சத்தமாக சிரிச்சிருவோம். சில டைமில் என்னென்னா இன்றைக்கி என்ன சமையல்லாம் பேசிடுவோம். அது மட்டும் தான் கட் பண்ணிட்டு மித்ததெல்லாம் போடுற மாதிரி இருக்கும். இந்த பாயிண்ட்ஸ்லாம் நல்லா தானே இருக்குது, அவங்க கொஸ்டின் கேட்குறது ஆன்சர் பண்ணுறது இந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன் நல்லா தானே இருக்குதுன்னு கூட தோணும். இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கும்போது என்ன நினச்சோன்னா பேசினோன்னா, பேசாமல் அந்த சொட்டு மருந்து கொடுக்குறாங்களே எல்லாத்துக்கும், அது மாதிரி எல்லோரும் காட்டுங்கன்னு சொல்லிட்டு ஒரு சொட்டு தன்னை உணர்தலுக்குரிய எசன்ஸ் கொடுத்துட்டோம்னா எல்லோரும் தன்னை உணர்ந்து போயிடுவாங்கல்ல அப்படின்னு சொன்னோன்னே, இது கேட்க நல்லா இருக்குல்லன்னு அவள் சொன்னான் என் ஃப்ரெண்டு. ஸோ இந்த மாதிரி அவகிட்ட உண்மையே சொல்லணுன்னா, இந்த மாதிரி ஆன்மாக்கள் நல்ல நல்ல விஷயங்களை கேட்கும்போது அவங்க அதுவாகவே மாறிடுறாங்க. அவன் சொன்னால் என் கமெண்ட் போடுறதுக்காண்டி நான் ஃபுல்லாக டைப் பண்ணிவிட்டு திரும்ப பார்த்தா என்ன அது டெலீட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது இதை பற்றி தான் எனக்கு ஃபோன் பண்ணி பேச ஆரம்பித்ததில் தான் இந்த கான்வர்சேஷன் வளர்ந்துருச்சு. அப்போ என்ன கேட்டிங்கன்னா, நான் கேட்டேன் அவகிட்ட கேட்டேன், நீ எங்கூட பேசுகிற, என்னோட செய்கிற, என்னை பற்றி நீ என்ன உணர்ற? ஒரு நார்மல் மனிதர்கள் மாதிரியா, இல்லை நார்மல் மனிதர்களுக்குலேருந்து நான் அப்பாற்பட்டு எந்த வகையில் வேறுபடுறேன்னு கேட்கும்போது அவள் இந்த இதை பேசினான். இப்போ அந்த கான்வர்சேஷன் தான் ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க, நீங்கள் நார்மலாக நீங்கள் தன்னை அறிந்தல் நிகழ்ந்த போது இப்போது உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் தான் வெளியேயும் உள்ளேயும் இருக்கீங்க. அப்போது என்னென்னா நாம் தான் எல்லாமா இருக்கோம். அப்போ எப்படி இதை அந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருந்தேன். இதை நான் உன் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லு அப்படின்னு அவட்ட கேட்டிருந்தேன். நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை அங்கே ஷேர் பண்ணிகிட்டு இருந்தேன். இதை பேச வரும்போது தான் இதை ரெக்கார்ட் பண்ணி அப்படியே வீடியோ பண்ணிட்டா என்ன அப்படின்னு தோணுச்சுன்னு சொல்கிறேன். ஸோ இதனால் ஒவ்வொரு ஆணும் ஒரு பெண்ணை தேடிட்டுருக்கான். அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா காதல், 60 வயதில் எப்படி காதல் வருது, 50 வயதில் எப்படி இன்னொருத்தவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, அப்புறம் அவங்க குழந்தை இருந்தாலும் விட்டுட்டு இன்னொருத்தவங்களோட போகிறாங்க, இது எப்படி சாத்தியம்? அப்புறம் இப்போ விளாத்தி குளத்தில் ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு, இது ஒன்று. இந்த மாதிரி சூழ்நிலை ஒரு சமுதாயத்தில் பிரச்சனையெல்லாம் ஓடிட்டுருக்கு. அது எப்படி ஒரு மனித மனம் இப்படி துன்பத்தை செய்கிறதுக்கு தூண்டுது அப்படின்னா என்ன காரணம்னா, பெற்றோர்கள் தான், பெரியவர்கள் தான், சொசைட்டி தான், இன்னும் சொல்ல போனால் அந்த யூடியூப் மாதிரி தான், சேனல் தான், எல்லாமே தூண்டி விட்டுட்டு கடைசியில் குற்றம் செஞ்சவங்கள சொல்கிறாங்க கை காட்டி நீ குற்றவாளின்னு. இதை செஞ்ச தூண்டினவங்களும் குற்றம் செய்ய காரணமானவங்களும் தானே தண்டனைக்குரியவர்கள். இதுதான் இங்கே நமக்கு வீட்டில் பிரச்சனை இல்லாமல் யார் வீட்டில் எங்கேயோ நடந்தால் நமக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் இருக்குது. இதே நம்ம வீட்டில் நடந்தால் குதிக்கிறோம், அழுகுறோம், கத்துறோம், இதாக செய்கிறோம். புரியுதா உங்களுக்கு? அப்போ அங்கே நடக்கிற விஷயம் ஒருத்தவங்களுக்கும் நம்ம ஃபீல் பண்ணணும், வருத்தப்படணும். இந்த மாதிரி இருக்கும்போது வருத்தப்பட்டால் சரியாக போயிடுமா? அப்படி இல்லை, இது சரியாகணுங்கிற ஒரு எண்ணத்தையாவது போடலாமே. இந்த இந்த எங்கேயோ இந்த 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 காற்றுல உட்காந்து ஒரு கற்பனையாக உட்காந்து யோசிக்கிறது, இந்த பெண் இந்த மாதிரிலாம் பண்ணணும், ஒரு ஆண் இப்படிலாம் வக்ரமாக யோசிக்கிற எண்ணம் தான் இந்த பிரபஞ்சத்தில் கலக்கிறது தான் அந்த மனோமய கோஷத்துலேருந்து வெளியில் போய் அப்படியே பிரபஞ்சத்தில் அப்படி இருக்கும். நீங்கள் உடலே விட்டு போனாலும் அந்த எண்ண அலைகள்லாம் அப்படியே தான் இருக்கும். அதை யாராவது ஒருத்தர் அந்த ஃப்ரீக்குவன்சிக்கு ஏற்ற மாதிரி கவர்ந்து இழுத்து அந்த நேரத்தில் அவன் செஞ்சிடறான். இந்த தண்டனை காரணங்கள்லாம் பாருங்களேன், சிறையில் போய் விசாரித்து பாருங்கள். நான் இந்த தப்பு செய்வேன் நான் கனவோடு நினைக்கல, நானாக செஞ்சேன், நான் செய்யலைன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க தான் செஞ்சுருப்பாங்க. ஆனால் கான்சியஸ் இல்லாமையும் விழிப்புணர்வு இல்லாமையும் இந்த மாதிரி எண்ண அலைகளை கவர்ந்து இழுத்து தான் செஞ்சுருப்பாங்க. ஸோ இந்த வீடியோ சொல்லுவாங்கள்ல, ஒரு வீடியோ பார்க்குறீங்கன்னா இது நீங்களாக பார்க்குறீங்களா, இல்லை அதுவாக உங்களை பார்க்க வைக்குதா அப்படின்னு. அதே மாதிரி தான் இந்த விஷயங்கள். கொஞ்சம் ஆழமாக பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆன்சர் பக்கத்தில் தான் இருக்குது. நாம் தான் எங்கெங்கோ தேடி ஓடுறோம். மொத்தத்தில் என்னென்னா, ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்தாலே, ஒரு ஹக் பண்ணாலே, ஒரு கிஸ் பண்ணாலே நீங்கள் அதை வல்கராகவோ ஒரு வக்ரமாகவோ பார்க்காம ஒரு ஒரு உங்கள் மனத்தை மாற்றினாலே போதும்.